ஆத்ம நமஸ்காரம் சகோதர சகோதரிகளே. இப்பொழுது நம் செவிகளில் வாசிக்கப்பட்டு நாம் கேட்க இருக்கின்ற ஞான களஞ்சிய நூலின் பெயர் என்னவென்றால் பேரின்பம் என்ற ஞான களஞ்சிய நூலாகும். இந்நூலினை நாம் அனைவரும் ஞானம் அடைய வேண்டி கொடுத்த ஞான பெருந்தகை யார் என்றால் ரிஷிக சுவாமி சிவானந்தர் ஆவார். இப்போது நாம் வாசிக்கப்பட்டு கேட்க இருக்கின்ற தலைப்பின் பெயர் என்னவென்றால் மனிதர் தனது ஊழை அதாவது ஊழ்வினையை அடக்கி ஆளக்கூடியவர் என்ற தலைப்பில் எழுதப்பட்டுள்ள வார்த்தைகளை வாசிக்கப்பட்டு கேட்போம். சுற்றுச்சூழலுக்கும் சூழ்நிலைகளுக்கும் உட்பட்ட ஒரு தாழ்ந்த உயிரினம் அல்ல நீங்கள். உங்கள் ஊழினை அடக்கி ஆள்பவர் நீங்கள். உங்களது எதிர்காலத்தை உருவாக்கி கொள்ளும் சிற்பி நீங்கள். உங்களுடைய துயரங்களுக்கு நீங்களே பொறுப்பாளி. இன்றைய உங்கள் நிலைக்கு நீங்களே பொறுப்பாவீர்கள். நீங்கள் மகிழ்ச்சியற்று இருந்தால் அது நீங்களாகவே உருவாக்கி கொண்டதுதான். ஒவ்வொரு செயலும் உடனேயோ சற்று கழித்தோ அதன் பலனை தருகின்றது. ஒரு அறச்செயல் அதன் விளைவாக மகிழ்ச்சியை உண்டாக்குகிறது. ஒரு தீய செயல் துன்பத்தை உண்டு பண்ணுகின்றது. உங்கள் முற்பிறவியின் ஈகை செயல்கள் உங்களுக்கு இப்பிறவியில் செல்வத்தை கொடுக்கின்றன. கடந்த பிறவியில் நீங்கள் செய்த சமூக தொண்டுகள் உங்களை இப்பிறவியில் ஒரு புகழ் படைத்த தலைவராக்குகின்றன. கடந்த பிறவியின் வலிமையான எண்ணங்கள் இந்த பிறவியின் உங்கள் பண்புகளை அமைக்கின்றன. உங்கள் கடந்த பிறவியின் மனப்போக்குகள் இப்பிறவியில் உங்கள் திறமைகளாகின்றன. கடந்த பிறவியில் நீங்கள் செய்த அறச்செயல்கள் உங்களுக்கு இல்வாழ்க்கையில் நல்ல சுற்றுச்சூழலை தருகின்றன. கடந்த வாழ்க்கையின் உங்கள் அனுபவங்கள் இந்த வாழ்க்கையில் உங்கள் மனச்சான்று ஆகின்றன. நீங்கள் முற்பிறவியில் செய்த தன்னலமற்ற செயல்கள் இறைவனின் அருளால் உங்களுக்கு இல்வாழ்க்கையில் பகுத்தெறியும் திறன், அமைதியான மனநிலை, உயர்ந்த நிலையை அடைய விரும்பும் ஆசை ஆகியவற்றை தருகின்றன. நீங்கள் ஒரு மனிதரை துன்புறுத்தினால் நீங்கள் விதைத்ததற்கு ஏற்ற வேறொரு பிறவிகள் துன்புறுத்தப்படுவீர்கள். நீங்கள் ஒரு மனிதருடைய கண்ணை காயப்படுத்தினால் வேறொரு பிறவியில் அதாவது வேறொரு வாழ்க்கையில் உங்கள் கண் காயப்படுத்தப்படும். நீங்கள் ஒரு மனிதரின் காலை உடைத்தால் வேறொரு பிறவி வாழ்க்கையில் உங்கள் காலும் உடைக்கப்படும். நீங்கள் ஏழைகளுக்கு உணவளித்தால் மற்றொரு வாழ்க்கையில் நிறைய உணவை பெறுவீர்கள். நீங்கள் தங்கும் விடுதிகள் கட்டினால் வேறொரு பிறவியில் நீங்கள் பல வீடுகளை பெற்றிருப்பீர்கள். செயலும் எதிர்ச்செயலும் சமமானவை. எதிர்மறையானவற்றையும் கூட இப்புவியில் செயல்கள் தங்கள் பயனை தருவதை தடுக்க யாதொரு ஆற்றலும் இல்லை. அதுதான் வினைப்பயன் நியதி. அதுதான் பிறப்பு இறப்பு நியதி. இப்படிப்பட்ட ஒரு வட்டத்தின் வழியாக நீங்கள் கடந்துதான் வரவேண்டியுள்ளது என்று பேரின்பம் என்ற ஞான களஞ்சிய நூலிலிருந்து மனிதர்கள் தனது ஊழ்வினையை அடக்கியாளக்கூடியவர் என்ற தலைப்பில் ரிஷிக சுவாமி சிவானந்தர் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இந்த ஞான வார்த்தைகளை கேட்டு சிந்தித்து ஞான வழியில் பயணப்படுவோமாக. ஆத்ம நமஸ்காரம் சகோதர சகோதரிகளே. இப்பொழுது பதிவு முடிவுற்றது.